ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொன்னால் ரொம்பவே நம்புறேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற புரிதல் எப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ சொல்ல போகிறேன். உங்கள் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, தினமும் காலையில் எழுந்தாலே அறுக்க பறக்க ஒய்ஃப் சமைச்சிட்டு இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்குலாம் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா டென்ஷனாக ஹஸ்பண்டும் சரி, அது எங்கே இது எங்கே இல்லை குழந்தைங்களும் கேட்கும்போது அவங்க ஃபுல்லாக காலையில் அவ்வளோ டென்ஷனாக இருப்பாங்க. அதனால் அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணால் நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட திட்டு வாங்காமல் இருக்க முடியும். அதை விட்டுட்டு எல்லாமே கேட்டு அவங்களும் டென்ஷனாக இருப்பாங்க. ஒய்ஃப் அப்படின்னா ஒரு நாள் இன்றைக்கி ஒரு நாள் பாருங்கள், இன்றைக்கி விட்டுருங்க, நாளைக்கு ஒரு நாள் பாருங்கள். எவ்வளோதான் டென்ஷன் பண்ணாலும் காலையில் சமைச்சிட்டு எல்லாமே தேடி கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் எந்த டென்ஷன் ஆகாமல் சரி நீங்கள் அங்கே வச்சுருக்கேன் இங்கே வச்சுருக்கேன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இவ்வளோ இருந்தால் நம்ம கேட்டதுக்கு கத்திருப்பாளே ஏன் கத்தலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே உங்கள் மேலே கொஞ்சம் அன்பு வரும். இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு நம்ம கேட்குறத எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, அதை பண்ணாத இதை பண்ணாத, ஏன் அது அங்கே இருக்கு ஏன் இது எங்கே இருக்குன்னு கேட்டால் அவங்களுக்கு டென்ஷன் ஆகும். நம்ம எவ்வளோ வேலை பண்ணுறோம் நம்ம புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகும். நம்ம குழந்தைகிட்ட ஒரு பொருள் எடுக்கிறதுனா போய் எவ்வளோ எடுப்பாங்க, அதை பண்ணாலும் இது பண்ணாலும் குழந்தைக்கு போவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளையும் நம்ம பசங்களும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அதை பண்ணாத இதை பண்ணான்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, சமைக்கிறாங்க நம்மளுக்கொசரம் சமைக்கிறாங்க. அவங்களுக்கு உடம்புகள் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கொசரம் சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. மறுநாள் உங்களுக்கு கவனிப்பு ரொம்ப ஜாஸ்தியாகும். நல்ல சமையல் டேஸ்ட்டாகவும் செய்வாங்க. ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரெஸ் பண்ணால் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப்கிட்ட நல்லா இருக்குங்க, இந்த கலர் உங்களுக்கு நல்லா இருக்குது, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நீயும் அழகாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட்கிட்ட இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது தங்கம், இது நல்லா இருக்குன்னு நல்லா போட்டுருக்குங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதனால் உங்கள் மேலே இருக்கிற அன்பு ஜாஸ்தியாகும். அதை விட்டு எப்போ பார்த்தாலும் எனக்கு அதை பண்ணல இது பண்ணலன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஜாஸ்தி டென்ஷன் தான் ஆகும். அதுக்கப்புறம் பண்ணலன்னு சொன்னால் நம்ம மேலே இருக்கிற அன்பு குறைய தான் செய்யும். நீங்கள் எனக்கு அதை பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னு சொல்லி பாருங்கள், உங்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காக அன்பு ஜாஸ்தியாகும். நம்ம ஒய்ஃப் நமக்காக தானே இவ்வளோ செய்கிறான்னு சொல்லிட்டு ஜாஸ்தி பாசம் உங்கள் மேலே வரும். அதே மாதிரி மாமியார் மருமகள் சண்டை இல்லாத வீடு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம எப்போ பார்த்தாலும் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட உங்கள் அம்மா அப்படி பண்ணுறாங்க, உங்கள் தங்கச்சி அப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணாங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஆளுங்களை பற்றி சொல்லும்போது அவ்வளோ டென்ஷன் ஆகும். எப்படி நம்மளுக்கு நம்ம அம்மா அப்பா முக்கியமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா முக்கியம். எப்போ பார்த்து நம்ம அம்மா அப்பா வேணான்னு சொல்லிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகும். அதை விட்டுட்டு ஒரு டைம் சொல்லுங்கள், அவங்க பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு டைம் சொல்கிறது வேறலான்ட்டு அவங்க கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைமோடு நிப்பாட்டிட்டுருவாங்க. மறுபடியும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இப்போ பார்த்து நம்ம வீட்டு ஆளுங்க எதுவும் சொல்லிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு டென்ஷன் தான் ஆகும். நம்ம மேலே கோவம் தான் வரும். அதை விட்டுட்டு சரி பார்த்துக்கலாம், இது சொன்னாங்க தங்கம் சரி விட்டுட்டாங்க பார்த்துக்கலாம், நான் மற்றதானே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம ஒய்ஃப் இவ்வளோ தாங்கிட்டு போகிறோம், நமக்கு சொன்னோன்னு இவ்வளோ தாங்கிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஒன்று கூடுதலாக அன்பு வரும். சின்ன அன்பு. ஏன் தங்கம் இது நல்லா இருந்துச்சான்னு கேளுங்க. சமைச்சு சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு போகிறோம், ஒரு டைம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு கத்தாமல், ஏன் தங்கம் இன்னைக்கு உனக்கோசரம் தான் சமைச்சேன், நல்லா இருக்கா, எப்படி இருந்துச்சு சாப்பாடு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள். சொல்லுவாங்க சரி தங்கம் நாளைக்கு வேறு என்ன சமைக்கிட்டோம்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி எதுவுமே கத்தி சண்டை போட்டு கேட்கணும். அன்பாக ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறப்போ, ஏன் தங்கம் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறதுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? கத்தும்போது அவங்களையும் வேலையிலேருந்து வர்றதுனால அவங்களுக்கும் டென்ஷனாக இருக்கும். அதனால் நம்ம அன்பாக வந்தோடனே கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு சாதாரண சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கேளுங்க. வந்தோடனே அது இது எனக்கு அது வேணும், எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப டென்ஷன் ஆகும். ஏன் ஃபோனை மாற்றி பேசுனேன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லை, கை வச்சு தான் பேசிகிட்டே இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் இன்னைக்கு காலையில் இப்படி இருக்கிறதுனால லைட் வெளிச்சத்துக்கு அப்படி கிளார் அடிக்கிற மாதிரி தெரியுது, அதனால் இப்படி எடுத்துகிட்டு இருக்கேன். நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்காத எடுத்துக்க தேவையில்ல, பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் லைஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தினமும் வீடியோ ஷார்ட்ஸ் போட்டுருக்கோம், அதை பாருங்கள். பாய் பாய்.